சிந்து பைரவில வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகாவோட அப்பா சிவா ஸ்னேகாவோட கல்யாணத்துக்கு கிரீன் சிக்னல் காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலோட எல்லா பொறுப்பையும் சிவா கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்றாரு. பைரவி இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சிந்துக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமானு கேட்டீங்களா? அன்னைக்கே அவ சொல்லும் போது நல்லா படிச்ச மாப்பிள்ளையா இருக்கணும் தானே சொன்னா. இந்த ஆறுமுகம் எப்படி கரெக்டா இருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. எப்பவும் போல அவங்க அம்மா வந்து எங்களுக்கு எது பண்ணணும்னு நல்லா தெரியும். ஆறுமுகத்துக்கு எவ்வளவு தொழில் தெரியும் தெரியுமா? அவன் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டு இருக்கான். நீ ஏதாவது சொல்லி குழப்பிட்டு இருக்காத. சிந்து கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போனா இங்க இருக்கிறத விட ரொம்ப சந்தோஷமாவே இருப்பான்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. கோயில்ல சிந்து அமைதியாவே இருக்கிறத பார்த்து பைரவி சிந்து கிட்ட போய் மறுபடியும் பேசுறாங்க. அப்பா சொல்றதெல்லாம் நீ ஒத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு பிடிக்கலைன்னா தைரியமா சொல்லு. உனக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல தானே அப்படின்னு கேக்குறாங்க பைரவி. கரெக்டா அவங்க அம்மா ஆஜராயிடுறாங்க. சிந்துக்கெல்லாம் விருப்பம் தான், உனக்கு தான் விருப்பம் இல்ல போல. ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. நீயும் மனசை குழப்பிக்கிட்டு அவ மனசையும் குழப்பிட்டு இருக்காத. போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சிந்துக்கு நகை எடுக்கணுங்கிறதுக்காக அன்னபூர்ணி வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நகை கடைக்கு வர்றாங்க. என் பையனை கட்டிக்கிறேன்னு சொன்ன சிந்துக்கு எல்லாமே நான் வாங்கணும், தங்கத்தாலேயே நான் ஜொலிக்க வைக்கணும்னு சொல்றாங்க. சிந்து எனக்கு பொண்ணு மாதிரி, பொண்ணுக்கு வாங்கி வச்சிருக்கிற மாதிரி எங்க வீட்டுக்கு வாழ வர்றவளுக்கும் நான் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் வாங்குறாங்க. வளையல் வாங்கும்போது ஐயோ வளையலுக்கு அளவு தெரியாதே, சிவா நீ போய் சிந்துவை கூப்பிட்டுட்டு வரியா அப்படின்னு கேக்குறாங்க அன்னபூரணி. ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாரு சிவா. ஆறுமுகம் உடனே அது எப்படிமா பொண்ணை தனியா அனுப்புவாங்க, நீ எல்லாமே வாங்கு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் வளையல அப்படின்னு சொல்லிடுறாரு. நகையெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் சிவா கிட்ட இந்த நகையெல்லாம் சிந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த பொண்ணுக்கு போட்டு பார்த்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து கொண்டு வரியா சிவா அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு நிக்கிறாரு சிவா. கரெக்டா அந்த டைம்ல சிந்து வீட்டுல இருந்து சிந்துவை தவிர எல்லாரும் வந்துடுறாங்க. இங்க உங்களை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ரெண்டு குடும்பமும் பேசிக்கிறாங்க. சிந்துக்கு தான் நகை எடுக்க வந்திருக்காங்கிறது தெரிஞ்சு சிந்துவோட அம்மா அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அளவுக்கு தானே, பைரவிக்கும் சிந்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. நீங்க பைரவிக்கு வாங்கின நகையெல்லாம் போட்டு பாருங்க, அதுவே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிந்துவோட அம்மா. பைரவி வேணான்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம போய் உட்காடுறாங்க. ஒவ்வொன்னா போட்டு பாக்குறாங்க. ஒட்டியானம் போட்டு பாக்கலாமான்னு கேட்டதுக்கு எனக்கு வேணான்னு சொல்றாங்க பைரவி. ஆறுமுகம் உடனே உனக்கு ஒன்னும் வாங்கி தரல, சிந்துக்காக தான் வாங்குறோம், உன்னை போட்டு தான் பார்க்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. பைரவிக்கு கோவம் வருது, இருந்தாலும் வேற வழி இல்லாம அதையும் போட்டு பாக்குறாங்க. பூர்ணி பைரவி கிட்ட உங்க அக்காக்கு எல்லாமே வாங்கியிருக்கேன், உனக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போல இருக்கு, இந்த செயின் வாங்கிக்கோன்னு சொல்லி கையில கொடுக்குறாங்க. கிட்ட செயின் எல்லாம் இருக்கு, எனக்கு வேணும்னா நானே வாங்கிப்பேன், எனக்கு செயின் எல்லாம் வேணான்னு சொல்றாங்க பைரவி. பெரியவங்க கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, அவங்க பாசமா வாங்கி தராங்க, வாங்கிக்கோன்னு சொல்றாங்க அவங்க அம்மா. பைரவி கையில வாங்கிட்டு அதை உதாசனப்படுத்துற மாதிரி அங்க டேபிள்லயே வச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு சிவா ஆறுமுகம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னா ஊரெல்லாம் பிளெக்ஸ் வைக்கிறாங்க சிந்து ஆறுமுகம் கல்யாணத்துக்கு. அந்த பேனர்ல ஒண்ணு பைரவி தலைமையிலேயே விழுந்து கீழே விழுந்துடுறாங்க. ஆறுமுகம் தான் வந்து தூக்கி வர்றாரு. அந்த பிளெக்ஸ பார்த்துட்டு மறுபடியும் காண்டாகுறாங்க பைரவி. சிவாவும் அதே மாதிரி பேனர் வச்சுட்டு அந்த பேனரை ஒரு போட்டோவும் எடுக்கிறாரு. என்ன போட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு சிந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு வந்து அந்த பேனரை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு சொல்லியும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து ஆறுமுகம் மூஞ்சி மேலேயே அடிக்கிறாங்க, அந்த பேனர்ல இருக்கிற ஆறுமுகம் மூஞ்சியில. இப்படி போயிட்டு இருக்கிற கதையில என்ன நடக்க போகுது, எப்படி திருப்பம் வரப்போகுது, யாரு யார கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.